எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிரில்குமார் பேசுகிறேன். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? கண்டிப்பாக சேஃபாக இருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு தந்தூரி லைக் கிரில் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறன்றத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் தான் நான் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்ற இதை சொல்லியிருப்பேன். டேஸ்ட்டு எல்லாமே ஒரு ஆனஸ்ட்டான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் செய்கிறேன்றதுனால அது ரொம்ப பெருமையாலாம் சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ரேட்டிங்கும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் பட்டனை டிங்குன்னு தட்டி விட்டு அதுக்கு மேலே இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, அப்படியே ஷேரும் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம ஃபேமிலி நம்ம கிரில்குமார் சேனல் குரூப்பும் பெருசாகும். நன்றி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அது செத்து போயிடும். இப்போ இதை எடுத்துப்போம். நல்லா இஞ்சி பூண்டை இந்தமாரி தட்டிக்கோங்க. இந்த அளவு தட்டிக்கிட்டால் கூட போதும். இஞ்சி பூண்டை, தயிர், சால்ட், இஞ்சி பூண்டு இடித்தது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்,
தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை. இதில் கம்பியில் கோர்த்து தான் நம்ம இப்போ அதை பட்டர் வச்சு வாட்ட போகிறோம். இது வாட்டிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றதை நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மழை வரத்துக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிருவோம். ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கம்பியில் கோர்த்துட்டேன். ஆனால் அது கோர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதோட காலிஃப்ளவரோட அந்த ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் தட்டில் வச்சு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் குத்தி கோர்த்தேன். நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம நேராக அப்படியே குத்தும் போது ப்ரெஷர் போடும்போது கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை வந்து நம்ம க்ரில் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான ஆனியன், லெமன் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எடுத்து அதை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றது தான் பேலன்ஸு. ஸோ வாங்க போயிட்டு அதை எடுத்து வச்சு பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன ரிவ்யூன்னு சொல்கிறேன். அது எப்படி இருக்குது, ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அது எப்படி இருக்குன்றத சாப்பிடும்போது தான் தெரியும். ஸ்மெல்லை வச்சு கெஸ் பண்ண முடியாது. ஸோ வாங்க போகலாம். கொஞ்சம் கேட்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம காலிஃப்ளவர் வந்து க்ரில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லி ஆகணும். ஸோ வாங்க சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னா சிக்கன் தந்தூரிக்கு ஆல்டர்னேட்டிவ் வெஜ்ஜில் இதுதான். இதை அடித்து எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது தந்தூரி. சூப்பராக இருக்குது. நல்ல க்ரில்லாக இருக்குது. இந்த பிளாக்காக இருக்கிற ஆக்சுவலாக ஒரி பண்ணாங்க. ஏன்னா பட்டர் அதிகமாக போட்டதுனால பிளாக்காக இருக்குது.
இதை சாப்பிட்றதுக்குனே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. எப்போயுமே செஞ்சு முடிச்சா கருகி இருக்கிறத எடுத்து சாப்பிடுவாங்க. அதுவும் இது வந்து கருகி தான் இருக்குது, பட் தவிர டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக கண்ண மூடிட்டு வீட்டில் ட்ரை பண்ணலாம். இதோட அந்த ஸ்டெம்ப்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் அந்த ஈரப்பசம் அந்த ஜூஸினஸ் இன்னும் இருக்குது. நம்ம போட்ட ஸ்பைசஸ்க்கும் அந்த ஜூஸினஸ்க்கும் அப்புறம் அந்த லெமன் புளிஞ்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலில் நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்குறேன். என்னடா சூப்பராக இருக்குது எல்லாம் இருக்குது நீட்டு கடைசியில் 5க்கு 2.5 பண்ணுறாருங்க. கண்டிப்பாக இது வந்து எஸ்பெஷலி தந்தூரி லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், ஏன்டா 5க்கு 2.5 கொடுத்த, இல்லை 5க்கு 3 கொடுத்துருக்கலாமே, இல்லை 5க்கு 5 கொடுத்துருக்கலாமே. அது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை போடலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. யாருமே லைக் பட்டன் கிளிக் பண்ண மாட்டேங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் உங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கிரில்குமார் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாகவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல் வளரும். தேங்க்ஸ். அடுத்த புது வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.